ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்மளோட சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஆல்ரெடி நம்ம 10th ஸ்டாண்டர்டில் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ நம்ம போட்டிருந்தோம். அது கண்டினியூஷனாக 11th ஸ்டாண்டர்டில் ப்ரோஸில் ஒரு இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஸ்டின் வீடியோவாக போட போகிறோம். ஓகேவா? அதில் ஃபஸ்ட் லெசன் யூனிட் 1 இருக்கக்கூடிய ப்ரோஸ் த போர்ட்ரைட் ஆஃப் ஏ லேடி, ஒரு லேடியோடைய புகைப்படம். இதில் ஃபஸ்ட்டு ஒரு கேரக்டர் ஸ்கெட்ச் பேஸ் பண்ணி கம்பல்சரி ஒரு கொஷின்ஸ் உண்டு. இது இன்சைட் கொஷின். ஓகேவா? ரைட் ஏ கேரக்டர் ஸ்கெட்ச் ஆஃப் த ஆத்தர் இஸ் கிராண்ட்மா. ஆத்தருடைய கிராண்ட்மா பற்றி ஒரு கேரக்டர் ஸ்கெட்ச் கேட்டிருக்காங்க. அதை ஒரு டீட்டெயிலாக 5 மார்க்குக்கு எவ்வளோ ரைட் பண்ணுமோ அந்த அளவுக்கு கொடுத்துருக்கோம். இதை ஹைலைட் பண்ணி நீங்கள் ரைட் பண்ணால் போடும். ஓகேவா? இன்ட்ரொடக்ஷன் பார்ட்டில் என்ன சொல்லியிருக்கோன்னா, த ஆத்தர் இஸ் பேரண்ட்ஸ் வேர் இன் ஏ சிட்டி. ஆத்தருடைய பேரண்ட்ஸ் சிட்டியில் இருக்காங்க. ஸோ த ஆத்தர் வாஸ் லெஃப்ட் இன் த கேர் ஆஃப் ஹிஸ் கிராண்ட்மா. அதனால் ஆத்தர் அவங்க கிராண்ட்மா வீட்டில் வசிட்டு வராங்க. ஓகேவா? இந்த கிராண்ட்மா வாஸ் அன் ஓல்டு உமன் வித் எ ரிங்கிள்டு ஃபேஸ். ரிங்கிள்னா அந்த சுருக்கம், அந்த தோல்லாம் சுருக்கமாக இருக்கும். பட் வயசானவங்களுக்கு அந்த மாதிரி அந்த ஃபேஸ் சுருக்கமாக இருக்குது. பட் ஷி வாஸ் வெரி ப்ரெட்டி. ஆனால் அவங்க ரொம்ப அழகாக இருப்பாங்க, ரொம்ப ப்ரெட்டியாக இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஷி வாஸ் ஷார்ட் அண்ட் ஸ்லைட்லி பெண்ட். கொஞ்சம் கூன் வீண்டு இருக்கும், ஒரு சின்ன குள்ளமாக ஒரு கூன் வீண்ட மாதிரி இருக்கும். ஓகேவா? ஒரு பாடி. ஷி ஹாபிள்ட் அபவுட் த ஹவுஸ் வித் ஒன் ஹேண்ட் ரெஸ்டிங் ஆன் ஹர் வேஸ்ட். கிராண்ட்மாஸ் ரொட்டைன். இதெல்லாம் இன்ட்ரொடக்ஷன் பார்ட். ஓகேவா? அவங்க ரொட்டைன் லைஃப்பில் என்ன இருக்கும் ஹைலைட் பண்ணி காட்டல, பட் ஹைலைட் பண்ணிக்கிங்க. கிராண்ட்மா ரொட்டைன் பார்த்தீங்கன்னா, கிராண்ட்மா யூஸ் டு கெட் ஆத்தர் ரெடி டு ஸ்கூல். அந்த ஆத்தரை ரெடி பண்ண ஸ்கூலுக்கு ரெடி ஆகிறதுக்கு ஃபுல்லாக ரெடியாக இருப்பாங்க. இஸ் யூஸ்டு டு அக்கம்பனி ஹிம் டு டு ஸ்கூலுக்கு கூட்டு போய் விடுவாங்க. சி வுட் ஸ்பெண்ட் அ டைம் அட் த டெம்பிள் ரீடிங் ஸ்கிரிப்சர்ஸ் அண்ட் ரிட்டர்ன் அலாங் வித் த ஆத்தர். அப்புறமா என்ன ஸ்பெண்ட் பண்ணுவாங்கன்னா, டெம்பிளுக்கு போவாங்க, ரீடிங் ஸ்கிரிப்சர்ஸ் அந்த புக்ஸை படிக்கிறது, அந்த தத்துவங்க எல்லாமே படிக்கிறது. நெக்ஸ்ட்டு ரிட்டர்ன் ஆத்தர் கூப்பிட்டு வர்றது. ஓகே, ஸ்கூல்லேருந்து வீட்டுக்கு கூப்பிட்டு வர்றது. இது எல்லாமே ஒரு ரொட்டீன் லைஃபாக இருந்திருக்கு. நெக்ஸ்ட் கிராண்ட்மா இஸ் கான்விக்ஷன். ஷி வாஸ் காட் ஃபியரிங் உமன். கடவுள் பக்தி அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு பெண்மணி. ஷி யூஸ் டு சாண்ட் ப்ரேயர் சைலண்ட்லி ஆல் த டைம். எல்லா நேரமே ஒரு ப்ரேயர் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஷி வாஸ் எம்பேட்டிக் டுவர்ட்ஸ் லிவிங் திங்ஸ். ஒரு எம்பேட்டிக். நெக்ஸ்ட் எம்பேட்டிக் ஆட். எல்லா உயிர்களுமே ஈஸியாக உணர்ச்சிப்படுவார். சி யூஸ் டு ஆஃப் சப்பாத்தி பீசஸ் ஆஃப் டு த டாக்ஸ் அண்ட் பிரெட் பீசஸ் டு த ஸ்பேரோஸ். டாக் சப்பாத்தி துண்டுகள் போடுறது, பிரெட் துண்டு ஸ்பேரோஸ்னா குருவிகளுக்கு புறாக்களுக்கோ இந்த பிரெட் பீஸ் போடுறது எல்லாமே உணர்ச்சிப்படக்கூடிய அளவுக்கு பண்ணுவார். சி டிட் நாட் லைக் இங்கிலீஷ் ஸ்கூல்ஸ் as moral values and religious instruction were not provided there. ஓகேவா? இங்கிலீஷ் ஸ்கூல் மீன்ஸ் அந்த ஆங்கிலேய படிப்பு கல்வி மூலமாக மாரல் வேல்யூஸ் பற்றி பிடிக்கல. அது ரிலீஜியஸ் சார்ந்த விஷயங்களை அவருக்கு பிடிக்கல. ஓகேவா? பட் ஷி வாஸ் நாட் அகெனிஸ்ட் ஹையர் எஜுகேஷன். இதனால் ஹையர் எஜுகேஷன் அகெனிஸ்டாக இவர் இல்லை. நிறைய ஒரு பிடிக்கலன்னா கூட ஹையர் எஜுகேஷனுக்கு படிக்கிறதுக்கான இது இவருக்கு இல்லை. ஷி வாண்டட் த ஆத்தர் டு ஸ்டடி அப்ராட். அவர் என்ன விரும்புகிறா? ஆத்தர் அப்ராட் போய் படிக்க வைக்கணும்னு விரும்புகிறாங்க. ஷி வாஸ் பீஸ்ஃபுல் இன் ஹர் டெத். ஒரு அமைதியான இறப்பு வேண்டிக்கிறாங்க. ஈவன் த ஸ்பேரஸ் ஷோட் ரெஸ்பெக்ட் டு ஹர். எல்லாருமே ஒரு ரெஸ்பெக்டிவாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. பை பீயிங் குவைட். ரொம்ப அமைதியான போய் இருக்கணும், லைஃப் ஃபுல்லாக அமைதியாக போகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. த கிரம்பிள்ஸ் ஆஃப் பிரெட் ப்ரொவைடட் டு them with untouched. After grandmother taken to cremation ground, the spirits never returned. நெக்ஸ்ட்டு பாட்டி இறந்த பிறகு அந்த ஸ்பேஸ் ரிட்டன் வரலை. ஓகேவா? ஒரு குருவிகள் கூட அந்த வைப்பர் அந்த ரெஸ்பெக்ட் கொடுக்க ஆரம்பிச்சுங்க. ரொம்ப அமைதியான முறையில் போயிட்டு இருக்கு. அந்த ப்ரெட்டு கூட அந்த பாட்டி இறந்த பிறகு யாரும் தொடவில்லை. ஓகேவா? நெக்ஸ்ட் கன்க்ளூஷன் பாருங்கள். த ஆத்தர் கிராண்ட்மா த டைப்பிக்கல் வில்லேஜ் உமன் அண்ட் வித் எத்திக்கல் வேல்யூஸ். ஒரு கிராமத்தில் இருக்கக்கூடிய பெண்மணியாக இருந்த ஒரு எத்திக்கல் வேல்யூஸ் தெரிஞ்ச ஒரு பெண்மணி இருந்தாங்க. சி ஹேட் எ லாட் ஆஃப் சிம்பத்தி
ஃபார் ஆல் லிவிங் கிரியேச்சர்ஸ். எல்லா உயிரினங்களுக்குமே ஒரு அன்பு பாசம் இந்த மாதிரி இருந்தாங்க. சி இஸ் லவல் உமன், எல்லாருமே பிடிச்ச ஒரு பெண்மணியாக இருந்தாங்க. இது ஒரு டீட்டெயில் 5 மார்க் கொஷின்ஸு ஹைலைட் பண்ணி காட்டியிருக்கேன். இது உங்களுக்கு தேவையான அளவுக்கு எடுத்துக்கோங்க. ஓகேவா? தேங்க்யூ.